சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸிற்கு சென்ற தஜ்ஜாலை ஜெருசலத்தின் உள் நுழைவதை தடுக்க டமஸ்கஸில் உள்ள வெள்ளை மினாரா என்ற ஒரு மஸ்ஜிதின் உள்ளே இமாம் மஹதி அவர்கள் குறைவான முஸ்லிம் படையுடன் போருக்காக ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு தஹஜ்ஜத் என்னும் பின்னேரம். ஃபஜர் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்படும். அப்போது அவர்கள் அனைவரும் தொழுகைக்காக தயாராகும் போது அந்த உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி வானிலிருந்து கிடைக்கும். மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் அல்லாஹ்வின் அடிமை ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு வானிலிருந்து சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸ் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்திற்கு அருகில் இறங்குவார்கள். அப்போது அவர்கள் குங்குமம் பூ நிறத்தில் இரு ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அவர்கள் தனது தலையை தாழ்த்தினால் நீர்த்துளிகள் சொட்டும், தலையை உயர்த்தினாலோ வெண்முகத்தை போன்று நீர்த்துளி வழியும். அவர்களது மூச்சுக்காற்றை சுவாசிக்கும் எந்த ஒரு இறை மறுப்பாளனும் சாகாமல் இருக்க மாட்டான். அவர் விடும் மூச்சானது பார்வை எட்டும் தூரம் வரை செல்லும். அவரை கிபி 33ஆம் ஆண்டு இரவு தஹஜ்ஜத் என்னும் பின் நேரத்தில் அவர்களின் 33வது வயதில்தான் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அதே தஹஜ்ஜத் என்னும் பின் நேரத்தில் அதே 33 வயதில்தான் அல்லாஹ்வால் அவர் இறக்கப்படுவார்கள். அவர்கள் மஸ்ஜிதிற்குள் இறங்கி வந்த பின் அவர்களிடம், எங்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துங்கள் என்று இமாம் மஹதி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதற்கு ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, உங்களில் சிலருக்கு தலைவர்களாக இருக்கின்றீர்கள். அது முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு அல்லாஹ் செய்த கண்ணியமாகும் என கூறி இமாம் மஹதி அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னே முன்ஷஃபில் நின்று தொழுவார்கள். சுபஹானல்லாஹ். பின்னர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வதற்கு அவனை தேடிச் செல்வார்கள். அல்லாஹ்வின் விரோதி தஜ்ஜால் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் போது தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று கரைந்து போவான். அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் கூட அவன் தானாக கரைந்து அழிந்து விடுவான். இருப்பினும் பாலஸ்தீனில் உள்ள பாபுலுத்து எனும் நகரத்தின் தலைவாயில் அருகே ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தால் அல்லாஹ் தஜ்ஜாலை அழிப்பான். அப்போது ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஈட்டி முனையில் படிந்துள்ள தஜ்ஜாலின் ரத்தத்தை மக்களுக்கு காட்டுவார்கள். அதோடு தஜ்ஜாலின் அனைத்து குழப்பங்களும் மற்றும் யூதர்களின் பொய்யான வெற்றிகளும் முடிவுக்கு வந்துவிடும். பிறகு தஜ்ஜாலை இறைவனாக ஏற்க மறுத்து சோதனைக்குள்ளாகி தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சமுதாயத்தார் மரியமின் மகன் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். அவர்களின் முகங்களை ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் படித்தரங்கள் குறித்து அவர்களுக்கு நற்செய்தி தெரிவிப்பார்கள். அவர்களது இரண்டாம் வருகையின் போது புதிதாக எந்த உபதேசங்களையும் அவர் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இறுதி வேதமான புனித குர்ஆனையும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளையும் தான் பின்பற்றுவார்கள். அதைதான் மக்களுக்கும் போதிப்பார்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு. அவர்கள் கிறிஸ்தவர்களிடம், நீங்கள் என்னை விட்டு போய்விடுங்கள், நான் இறைவனும் அல்ல, இறைவனின் மகனும் அல்ல, நான் இறைவனின் அடிமை என்று கூறுவார்கள். அவர்களது இரண்டாம் வருகையின் முக்கிய நோக்கமும் அதுதான். அவரது இரண்டாவது வருகையை கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்காக தான். அவர் திரும்ப வருவார். வந்து என்ன செய்வார்? அவரின் இரண்டாவது வருகையின் போது அவரிடம் கிறிஸ்தவர்கள் வந்து, இறைவனை உங்களது பெயரிலே தீர்க்க தரிசனம் செய்தோம், உங்களது பெயரிலே பிசாசுகளை துரைத்தினோம், உங்களது பெயரிலே அற்புதங்கள் செய்தோம் என்று கூறுவார்கள். அவர்களை நோக்கி இயேசு கூறுவார், உங்களை ஒருபோதும் எனக்கு தெரியாது, அக்கிரம் செய்பவர்களை, என்னை விட்டு போய்விடுங்கள், என்னை விட்டு போய்விடுங்கள். இதை அவர் யூதர்களை பார்த்து கூற மாட்டார், முஸ்லிம்களை பார்த்து கூற மாட்டார், இந்துக்களை பார்த்து கூற மாட்டார், கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்துதான் கூறுவார். ஏன் அவர் உங்களிடம் என்னை விட்டு போய்விடுங்கள் என்று கூற வேண்டும்? ஏனென்றால் அவர் சொல்லாமலே அவரை நீங்கள் கடவுளாக ஆக்கினீர்கள். அவர் உங்கள் கடவுள் அல்ல. அப்படி அவர் சொன்னவுடன் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள்.
இந்த நிகழ்வு நடக்கும் என்று நீங்கள் இறைவேதம் என்று நம்பும் பைபிளில் மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 22 முதல் 29 வரை உள்ளது. அடுத்து தன்னை தூதராக ஏற்க மறுத்து தஜ்ஜாலை பின்தொடர்ந்த யூதர்களை முழுவதும் அழிக்க இஸ்ரேலுக்கு படையெடுப்பார்கள். தஜ்ஜால் இறந்ததால் இப்போது இஸ்ரேலின் பலமும் குறைந்து இருக்கும். பின்பு அவர்கள் இஸ்ரேலை தாக்கி அதை முழுவதும் அழித்து விடுவார்கள். அது அல்லாஹ் யூதர்களுக்கு கொடுக்கும் 3வது தண்டனை. ஆட்சிக்காக முதல் முறை குழப்பம் செய்தார்கள் யூதர்கள். பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டார்கள். ஈசா நபியை தூதராக ஏற்க மறுத்து 2ஆம் முறை குழப்பம் செய்தார்கள். ரோமர்களால் அடிக்கப்பட்டு நாட்டிலிருந்தே விரட்டப்பட்டார்கள். திரும்பி வந்து மறுபடியும் குழப்பம் செய்தால் மறுபடியும் என்னிடம் இருந்து தண்டனை வரும் என்று அல்லாஹ் கூறினான். திரும்பி வந்தார்கள். இப்போது நம் கண் முன்னே 3வது முறை குழப்பம் செய்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு 3வது தண்டனையும் காத்திருக்கின்றது. If you return with your fasad, we will return with our punishment. They return with their fasad. It's happening now before your eyes. So Allah returns with his punishment. وَإِنْ عُدْتُمْ عُدْنَا. அந்த தண்டனையில் முஸ்லிம்கள் அவர்களை முழுவதும் அழித்து விடுவார்கள். எந்த அளவிற்கென்றால் அப்போது யூதர்கள் கற்களுக்கும் மரங்களுக்கும் பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அக்கற்களும் மரங்களும், முஸ்லிமே, இதோ எனக்கு பின்னால் ஒரு யகூதி ஒளிந்துள்ளான், வாரும் அவனை கொன்று விடுவீராக என்று கூறும். ஷரக்கத் என்ற மரத்தை தவிர அது யகூதிகளின் மரமாகும். لَتُقَاتِلُنَّ الْيَهُودَ وَلَتَقْتُلُنَّهُمْ حَتَّى يَقُولُ الْحَجَرُ يَا مُسْلِمْ هَذَا يَهُودِيٌّ وَرَائِي فَتَعَالَ فَاقْتُلْ. பின்பு ஈசா நபியிடம் அல்லாஹ், நான் என் அடியார்கள் சிலரை வெளிவரச் செய்துள்ளேன். அவர்களுடன் போரிட யாருக்கும் ஆற்றல் கிடையாது. எனவே முஸ்லிமான என் அடியார்களை சினாயில் உள்ள தூர் மலைக்கு அழைத்துச் சென்று பாதுகாப்பாக வையுங்கள் என்று வகி அறிவிப்பான். அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று ஈசா நபியும் அங்கே உள்ள முஸ்லிம்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு தூர் மலைக்கு செல்வார்கள். அல்லாஹ் வெளிவரச் செய்த அந்த வலிமையான படை யார்? حتى إذا فتحت يأجوج ومعجوج وهم من كل حدب ينسلون. حتى إذا فتحت يأجوج